الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد அல்லாஹினுடைய அருளால் நாம் எல்லாம் இந்த பொன்னான மாலை பொழுதிலே நாம் எல்லாம் சங்கமித்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய நேரங்களிலே அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சொற்பொழிவாளர் அவர்களை வரவேற்றவனாக மற்றும் எம்முடைய கல்வி நிறுவனத்தினுடைய ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு எம்முடைய ஈலேர்னர்ஸ் ஹப் கல்வி நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் இப்படியான தர்பியா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகிறது. மாணவர்களுக்கு அல் குர்ஆனை போதிக்கின்ற அதே வேளை அதனோடு சார்ந்த விடயங்களை மேலும் மேலும் அவர்களுக்கு நாம் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் இப்படியான தர்பியா நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறார் இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய முதுமானி கற்கை நெறியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அதே போன்று ஹாமித் அகாடமியினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் அஷேக் அல்ஹாப் இஹ்சான் நவவி உஸ்தாத் அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு வேண்டி அன்பாக அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه، هدى للمتقين. صدق الله العظيم. இந்த ஈலேர்னர்ஸ் ஹப் உடைய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கிற உஸ்தாத் ஷேக் சஜீதுதீன் ஹசரத் அவர்களே, அதே நேரம் இந்த தருணத்திலே இந்த அமர்வில் பங்கு பெற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றார்களே, உங்கள் எல்லாரையும் விழித்தவனாக இன்றைக்கு ஒரு குறுகிய நேரம் அறிவியலுக்கு வித்திட்டால் குர்ஆன் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றோம். நாங்கள் நேரடியாக தலைப்புக்கு போறதுக்கு முன்னால நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா இருக்குது அப்படின்றால் கொஞ்சம் செட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் போட்டுடுங்க, விளையங்கொள்ளையில் இருக்கும். நான் பேசுற சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்குது என்று சொன்னார். கிளியர். ரைட், ஓகே, ஜிசாக்குல்லா ஹைர். அந்த வகையில நாங்க எல்லாரும் இந்த குறுகிய நேரம் இந்த இடத்துல நாங்க ஒன்று கூடியிருக்கிறோம். இது எங்களுடைய மீசானுல் ஹசனாத்துல பாரமான ஒரு அமலாக இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தரணும் என்று பிரார்த்தித்து கொண்டு, குர்ஆனுக்கான ஒரு அமர்வாக இந்த அமர்வு இருக்கிறது. இந்த இடத்துல நாங்க முக்கியமாக ரெண்டு விடயங்களை நாங்க பார்க்கலாம். ஒன்று இந்த தலைப்பில குறிப்பிட்டது போல, ஒன்று அல் குர்ஆன், இன்னொன்று அறிவு. அல் குர்ஆனுக்கும் அறிவுக்குமான தொடர்பு, இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்து நாங்க இந்த கலந்துரையாடலை மேற்கொள்ளலாம் நினைக்கிறேன். பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாரும் குர்ஆனை ஓதுறாள்கள், குர்ஆனோட தொடர்பு பட்டிருக்கிறார்கள், குர்ஆனை பாடமாக்குறாள்கள். என்ற வகையில குர்ஆன்டா என்ன அப்படின்னு கேட்டா மிக எளிமையா யாருக்கு பதில் சொல்லலாம், ஒரு ஆளுக்கு சான்ஸை கொடுப்போம். இந்த செஷனை நான் உங்களுக்கு ஒரு கலந்துரையாடலாக எடுத்துக்கொண்டு போவேன். வெறுமனே நான் மட்டும் பேசிக்கொண்டே இருந்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி இல்லாம நாங்க ஒரு டிஸ்கஷனாவே இதை எடுத்துக்கொண்டு போவோம். குர்ஆன்டா என்ன அப்படின்னு மிக எளிமையா யாருக்கு ஆன்சர் பண்ணாலும் ஒரு ஆளுக்கு மட்டும் சான்ஸ் கொடுப்போம். ஹேண்ட் ரைஸ் பண்ணா உங்களுக்கு சொல்ல இயலுமா இருக்கும். யாருக்கு சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலுமா?
குர்ஆன்டா என்ன? அல்லாஹ்வின் அருட்கொடை. அல்லாஹுடைய கொடை. வேற இன்னொரு ஆள் சொல்லுங்களே பாவம், இன்னும் கொஞ்சம் விரிவா. மைக் மீட் பண்ணி பேச இயலாதுன்னா உங்களுக்கு செட் பாக்ஸ்லயும் ஆன்சர் பண்ணலுமா இருக்கும். ரைட், இல்ல நீங்களே சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் அமைதியாக்கிறீங்களா? வேணா நீங்களே ஃபுல்லா கதைங்க, நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். ரைட், ஓகே. அப்ப நானே சொல்றேன், நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ரைட், எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரைட், அப்ப அல் குர்ஆன்ங்கிறது நாங்க சிம்பிளா சொல்லுவோம் என்னது, அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு என்று நாங்க சொல்லுவோம். ரைட், அல்லாஹ். ரைட்டா, டெக்ஸ்ட்ல போட்டுக்கிறீங்கன்னா அல்லாஹுடைய கலாமுல்லா. ரைட், மாஷா அல்லாஹ். யாரு? ஷஃபா முசம்மில். அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட வாழ்வியல் கலை. ரைட். அல்லாஹுவின் வேதம். ரைட் ரைட், மாஷா அல்லாஹ். ரைட், ஜஸாக்குல்லா ஹைர். சொல்லிக்கிறீங்க எல்லாரும். அப்ப அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுவால் வழங்கப்பட்ட வேதம், அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு. இது மனிதனுடைய அல்லது வேற யாருடைய ஒரு பேச்சு அல்ல, அல்லாஹுடைய பேச்சு. இந்த உலகத்துல குர்ஆனுக்கு இருக்கிற உயர்வும், குர்ஆனுக்கு இருக்கிற அந்த சிறப்பும் போல வேற எதுக்குமே இல்லை. இந்த உலகத்துல எல்லாமே குர்ஆனுக்கு பின்னால தான். பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஹதீஸ்கள் இருக்கும். அல் குர்ஆன் கலாமுல்லா, அல்லாஹ் எவ்வளவு உயர்வானவனோ அல்லாஹுடைய குர்ஆனும் உயர்வானது. இப்ப நாங்க பார்ப்போம், இந்த குர்ஆன் என்ன செய்யும். இந்த குர்ஆனோட ஒருவர் உண்மையாக உறவை வைத்திருந்தால், அல்லது உண்மையாக குர்ஆனோட நெருங்கி ஒருவர் இருப்பார் என்று சொன்னார், குர்ஆனோட ஒரு நெருக்கமான உறவை மெயின்டைன் பண்ணுவாருண்டா, அவருக்கு என்ன செய்யும் குர்ஆன் என்றா, இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் ஒரு நல்ல மனிதனாக அந்த குர்ஆன் அவரை மாத்திடும். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆரம்ப நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்த ஒருவர் ஒரு புறம். மற்றொரு விதத்துல இவருடைய அறிவு தரத்தை பார்த்தா அவருடைய வாப்பாவே, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையே சொல்லுவார்களாம், மேய்க்க அனுப்புன ஆடுகளை கூட சரியாக மேய்த்து வர முடியாத ஒரு நபர் என்று வாப்பா சொல்லுவார். அந்த அளவுக்கு அறிவுல பின்தங்கி இருந்த ஒருவர். அப்ப இப்படியான பண்புடைய அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனால கவரப்படுறாங்க. பின்னால குர்ஆனுடனான உறவு அதிகரிக்குது. பின்னால எப்படி மாறுறாங்க, ஆடுகளை கூட மேய்க்கிறதுக்கு அறிவில்லைன்னு சொல்லப்பட்ட அந்த உமர் உலகத்துல பெரும் ஒரு பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளராக மாறுறாங்க. மாத்திரமில்ல, இன்று வரைக்கும் உலகத்துல ஒரு நீதமான ஆட்சி ஒன்று வரணுமாக இருந்தால் அது உமர் ரலியல்லாஹு ஆட்சி தான் வரணும் என்று பேசப்படக்கூடிய ஒரு நபராக அவங்க மாறிக்கிறாங்க. இன்னொரு புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு பின்னால ஒரு நபி ஒன்று வரணுமா இருந்தா அது உமராகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு உயர்ந்த மனிதராக மாறினாங்க. இந்த மாற்றத்துக்கு பின்னால இருந்தது இந்த பெரிய அவர்களுடைய ஆட்சி காலம் என்கிறது இன்றைய ஆட்சியாளர்களுக்கு நிறைய முன்மாதிரிகளை உள்ளடக்கிய ஒரு காலம், புதிய புதிய விடயங்களை உருவாக்கிய ஒரு காலப்பகுதி. அப்ப இன்றைய ஆட்சியாளர்களுக்கு கூட முன்மாதிரியாக இருக்கிற ஒரு மனிதராக அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்தினதுக்கு பின்னால் இந்த குர்ஆன் இருக்குது. இன்னொரு சம்பவம் உண்ட பார்க்கலும், ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுமுல்லாஹ் இவர்கள் யார் என்று சொன்னா, இந்த களவெடுக்கக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய நபர்களுடைய தலைவராக இருந்தாங்க. அவ்வளவு ஒரு மோசமான மனிதராக இருந்தவர். ஒரு ஒரு வயோதிபருடைய வீட்டுக்கு பொருட்களை திருடுறதுக்காக வேண்டி போறாங்க. அங்க போன அந்த வயோதிபர் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார். அதுல ஓதுற அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவு வந்து அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் அதனூடாக உள்ளங்கள் நடுங்கக்கூடிய சந்தர்ப்பம் வரவில்லையா, இன்னும் காலம் வரவில்லையா என்று கேட்கக்கூடிய ஒரு ஆயத்தை அவங்க கேட்கிறாங்க. இந்த ஆயத்தை கேட்டோடனே அவன் உள்ளம் அப்படியே அப்படியே நடுங்கு. அதுக்கு பின்னால் அவங்கள உணர்ந்து கொள்றாங்க. பின்னால் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த குர்ஆனை நான் தொடர்ந்து படிக்கணும் என்று குர்ஆனுடைய உறவை அதிகப்படுத்தி கொள்றாங்க.
பின்னால அவங்க மக்காவுடைய மதீனாவுடைய இமாமாக மாறி மரணிக்கிறாங்க. ஆனா சம்பவத்தை சுருக்கமா சொல்றேன். குர்ஆன் என்ன செய்யும்? எனவே ஒரு மனிதர் குர்ஆனோட தொடர்பு பட்டுட்டால் இப்படித்தான் அவர் குர்ஆனுடனான மனிதனாக மாற்றி ஒரு உயர்ந்த மனிதனாக மாற்றி. ரைட். இப்ப குர்ஆன்ங்கிறது அது ஒரு சாதாரணமான ஒரு வேதம் அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு நூல் அல்ல. அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபிமார்களை அனுப்புற நேரம் அந்த நபிமார்களுடைய காலத்துல பிரசித்தி பெற்றிருந்த ஒரு கலையோ அல்ல ஏதோ ஒரு விடயம் இருக்கும். அந்த கலையோ அல்லது அந்த விடயத்தை மேலோங்கக்கூடிய ஒரு சக்திய, ஒரு பவரை, ஒரு அருளை அல்லாஹ் அந்த நபிக்கு கொடுப்பார். உதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம், அவங்களோட காலத்துல சூனியம்ங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விடயமாக இருந்துச்சு. அந்த சூனியத்தை மிகைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ் அனுப்புனான். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் மருத்துவத்துல பெயர் போன காலம். மருத்துவத்துறையில பல வகையான ஒரு புரட்சி செய்யப்பட்ட ஒரு காலம். இந்த காலத்துல அந்த காலத்துல மேலோங்கி இருந்த அந்த மருத்துவத்தையும் மிகைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை, ஒரு ஒரு ஆற்றலை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்து அல்லாஹ் அனுப்பினார். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டா, இந்த காலம்ங்கிறது அதான் பல துறைகள் மேலோங்கி இருக்கிற, பல துறைகளில் தேர்ச்சி பெற்றிருக்கிற அறிஞர்கள் இருந்தாங்க, இருக்கிறாங்க, பின்னால வரப்போறாங்க. பல துறைகள், புதிய புதிய துறைகள் என்னென்னவெல்லாம் இருக்குதோ இன்றைக்கு, அது மாதிரி இதுக்கு பின்னால என்னென்ன துறைகள் எல்லாம் வளரப்போதோ எல்லா துறைகளையும் தேர்ச்சி பெற்றவர்கள் இதுக்கு முன்னால இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க, இதுக்கு பின்னால இருக்க போறாங்க. எனவே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துல தோற்றம் பெற இருக்கிற அத்தனை கலைகளுக்கும் மேலான ஒரு அருளாகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த குர்ஆன் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அப்ப குர்ஆன்ங்கிறது அது அல்லாஹுடைய கலாம், ஒரு பெரிய ஒரு அத்தாட்சி. அல் குர்ஆனு லா யன்கதி அஜாயிபுஹு. குர்ஆனுடைய அத்தாட்சி இருக்குதே, குர்ஆனுடைய அந்த அந்த அத்தாட்சிங்கிறது அது முடிவுறாதது. கியாமத்து நாள் வரைக்கும் அது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கு. அந்த அளவுக்கு உயர்வானது குர்ஆன். இந்த உலகத்துல நாங்க பார்க்கிற, கேட்கிற, அதே மாதிரி நாங்க தொற்ற எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான். அல்லாஹ்வுடைய படைப்புன்னு சொல்லும். அல்லாஹ்வுடைய படைப்புனா என்ன? அது ஒரு நாளைக்கு இந்த உலகத்தோட்ட என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போய்த்திடும். ஆனா அல்லாஹ்வுடைய படைப்பு இல்லாத ஒன்று இந்த உலகத்துல இருக்கும் என்றிருந்தா அதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன். அல்லாஹ்வுடைய குர்ஆன். அந்த குர்ஆன் மட்டும்தான் இந்த உலகத்துல அதாவது அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அது அல்லாஹ்வுடைய கலாம். அது அல்லாஹ் உயர்வானது. யாரெல்லாம் அல்லாஹுடனான அன்போட இருக்கிறாங்க என்றா, அல்லாஹுடனான ஒரு உறவுல, அல்லாஹுடனான நெருக்கத்துல ஒரு முஃமின் இருக்கிறார் என்றால் அதுக்கான அடையாளமே அவர் என்ன செய்யணும்? குர்ஆனுடனான நெருக்கம் இருக்கணும். ஒருத்தருக்கும் குர்ஆனுக்கும் உறவே இல்லை, குர்ஆனுக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனா அல்லாஹோட நெருக்கம் இருக்கிறார் என்று சொன்னால் அது பொய். ஏன்? ஒருவர் குர்ஆனுடனான நெருக்கமாக இருப்பது தான் அல்லாஹுடன் அன்பாக இருப்பதுக்குரிய அடையாளம். அப்ப குர்ஆன்ங்கிறது அது பெரிய ஒரு அற்புதம், எங்களுக்கான நேர் வழிகாட்டி, மனிதர்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்டது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல பெரும் புரட்சிய ஏற்படுத்துற அறிவியல் கலைகளுக்கு ஒரு ஒரு ஆணி அத்திவாரமாக இருக்கிறது குர்ஆன் என்றால் நாங்க மறுக்க இயலாத உண்மை. குர்ஆன் எப்படி இந்த அறிவியலை வளர்க்குது என்று நாங்க பார்த்தா, மன் அராத இல்மல் அவ்வலீன வல் ஆஹிரீன ஃபஅலைஹி பில் குர்ஆன். முன்னோர்கள் சொல்லுவாங்க, யாருக்கு ஆரம்ப கால அறிஞர்களுடைய அறிவு கிடைக்கணும் என்று விரும்புகிறார்களோ, இதுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுடைய அறிவெல்லாம் எனக்கு வரணும் அப்படின்னு யார் விரும்புறாங்களோ, இதுக்கு பின்னால வாழ்ந்தவர்களுடைய அறிவெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புறாங்களோ, ஃபஅலைஹி பில் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளட்டும், குர்ஆனுடன் உறவு வைத்துக் கொள்ளட்டும், குர்ஆனுடன் நெருங்கி அவர் இருக்கட்டும் என்று என்ன செய்யறாங்க? சொல்லப்பட்டி. அப்ப இந்த அறிவு அது மாத்திரமல்ல, மன் அராத துன்யா ஃபஅலைஹி பில் குர்ஆன், மன் அராத துன்யா ஃபஅலைஹி பில் குர்ஆன். அதாவது யாருக்கு இந்த
அஹ் உலகத்துல சந்தோஷமாக, நல்ல ஆரோக்கியமாக, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று விரும்புகிறாரோ அவரும் குரானை கற்றுக்கொள்ளட்டும், குரானிய மனிதராக மாறட்டும். ஒமன் அராதல் ஆஹிரத அலைஹி பில் குர்ஆன். அதாவது யார் ஆஹிராவுடைய ஆஹிராவுல மறுமையில நல்லதொரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறார், சொர்க்கத்தை அடைய விரும்புகிறார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய விரும்புகிறார், அவருக்கும் ஒரே ஒரு தீர்வு, அவரும் குரானுடனான உறவை அவர் பேணிக் கொள்ளட்டும். மன் அராதஹுமா மஅன். யாரு உலகத்திலேயும் நல்லதொரு நிலையில இருக்கணும், ஆஹிராவிலையும் நல்லதொரு நிலையில இருக்கணும் என்று விரும்புகிறாரோ அவருக்கும் குரான் தான் ஒரே ஒரு தீர்வு. எனவே தான் குரான் என்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையான சகல விடயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நூல், ஒரு கிதாப் என்றா எந்த விதத்திலையும் அதை மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு குரானிய உம்மத்து நாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான சிறப்புகளை கொடுத்தான். வஷரஃப் உம்மத்தி அல் குர்ஆன். எங்களுடைய உம்மத்துக்குரிய சிறப்பே அது குர்ஆன் தான் என்று சொன்னாங்க. ரைட். இப்ப நாங்க எல்லாம் மாணவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் இதுல பாடசாலையில படிக்கிறவங்க இருப்பீங்க, அல்லது மதரசாக்கள்ல இருக்கிறவங்க இருப்பீங்க. எல்லாரும் அறிவை, அதாவது படிக்கின்ற ஒரு மாணவர்கள் என்ற விதத்துல நாங்க எல்லாரும் ஒன்றுபட்டவர்கள். ரைட். இப்ப எங்கட படிப்புக்கு, நாங்க பயணிக்க இருக்கிற எங்களுடைய கல்வி பயணத்துக்கு இந்த குர்ஆன் எப்படி வழிகாட்டுது என்று பார்த்தா, இன்றைக்கு உலகத்துல ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி பேசுறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி இன்றைக்கு பேசுறாங்க. இதுக்கு பின்னால இதை விட என்ன வகையான தொழில்நுட்பம் எல்லாம் வளரலாம். இந்த எந்த வகையான தொழில்நுட்பம் இந்த உலகத்துல வந்தாலும் அத்தனைக்குமான வழிகாட்டல அல்லது அத்தனைக்குமான ஒரு மூலத்தை கொடுத்தது குர்ஆன் என்றா அதை மறக்க முடியாது. அது எப்படிங்கிறத நாங்க பார்ப்போம். இந்த உலகத்துல பெரியதொரு அறிவியல் புரட்சியை ஏற்படுத்தியதே குர்ஆன் தான். அதை நாங்க விளங்கி கொள்றதுக்கு, குர்ஆன் வாரத்துக்கு முன்னால சமூகம் எப்படி இருந்துச்சு, குர்ஆன் வாரத்துக்கு முன்னாலன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னால உள்ள காலத்தை போய் பார்த்தா, அந்த கால மக்கள் ஜாஹிலியா மக்கள், ஜாஹிலியா மக்கள் என்று சொல்லும். ஏன் ஜாஹிலியா மக்கள் என்று சொல்றோம்? அறியாமை காலத்துல வாழ்ற மக்கள். ரைட். அல்லது ஏனைய சமூகங்கள், அந்த காலத்துல அரேபியாவை தவிர மற்ற இடங்கள்ல வாழ்ந்த சமூகத்தை பார்த்தாலும் எல்லா வகையிலையும் பின்தங்கிய ஒரு சமூகமாக வாழ்ந்தான். குறிப்பாக அறிவியல் துறையில ஒரு பின்தங்கிய சமூகமாக வாழ்ந்தான். ரைட். எந்த அளவுக்குண்டா, அறிஞர்களை கூட சிறை பிடிக்கக்கூடிய சமூகம் ஒன்று இருந்துச்சு. அவர் ஒரு அறிஞராக இருந்தால் அவர் சிறைக்கு அனுப்புனாங்க. அறிவை வளர்க்கக்கூடிய நூல் நிலையங்கள் தீக்கரையாக்கப்பட்டுச்சு, அதை நெருப்பு வச்சு பத்த வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அறிவுக்கு எதிரான ஒரு சமூகம் ஒன்று தான் இந்த உலகத்துல இருந்துச்சு. ஆனா குர்ஆன் வந்தது. குர்ஆன் எப்ப வந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் அருளப்பட்டுச்சு. குர்ஆன் எதை ஆரம்பமாக போதிச்சுது, எதை ஆரம்பமாக சொல்லிச்சுன்னு சொன்னா, அறிவை கற்றுக்கொள்றத, கல்வியை தேடுறதை தான் குர்ஆன் ஆரம்பமாகவே போதிச்சுது. குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்களை என்ன சொல்லுது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அதாவது நபியை பார்த்து அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்க ஓதுங்க, படிங்க என்ற அறிவை தேடுற வசனங்களாகத்தான் குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்கள் கூட அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கு அடுத்தடுத்து வந்த சூறாக்களை பார்த்தா கூட சூரத்துல் கலம், ஆரம்பமாக இறக்கப்பட்ட சூறாக்கள் ஒன்று தான் சூரத்துல் கலம். அந்த கலம் எடுத்து பாருங்க, அந்த சூரத்துல் கலம் எப்படி வருது? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். பேனையின் மீது சத்தியமாக, எழுதுகிற தாளின் மீது சத்தியமாக என்று சொல்லி அறிவோட தொடர்பு பட்ட பொருட்களை பற்றி பேசுகிற ஒன்றாக என்ன செஞ்சது? குர்ஆன் மாறுது. அப்ப குர்ஆன் ஆரம்பமாக என்ன செய்யுது? இந்த அறிவை தேடக்கூடிய ஒரு உற்சாகத்தை அல்லது அறிவை தேடக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்குது. இதனுடைய விளைவு நாங்க இன்னும் குர்ஆன்ல பார்க்கலாம். அறிவுக்கு எந்த அளவுக்கு அறிவை இஸ்லாம் வளர்க்கணும் என்று, அல்லது கல்வி உள்ள ஒரு சமூகம் உண்ட வளர்த்தெடுக்கணும் என்று இஸ்லாம் விரும்புச்சுன்னு சொன்னா, குர்ஆன்ல நீங்க போய் பார்த்தா, குர்ஆனையும் முன்னைய வேதங்களையும் நாங்க ஒப்பிட்டு பார்த்தமாய்க்கும், முன்னைய வேதங்கள்ல இந்த அறிவோட தொடர்பு பட்ட விடயங்கள் இருக்குதாண்டா இல்லைன்னு சொல்றக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய பைபிளை பார்க்கலாம், அல்லது வேற புதிய ஏற்பாடோ பழைய ஏற்பாடோ எதை பார்த்தாலும் கூட அங்க ஊகங்களும் சந்தேகங்களும் இந்த நிரம்பி இருக்கிறதா தான் நாங்க அங்க பார்க்க இயலுமாய்க்கும். ஆனால் குர்ஆன் அதுக்கு மாற்றமாக அறிவியல் புரட்சியை ஏற்படுத்துறதுக்கு
ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூல் என்கிறதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அந்த வகையில நாங்க பார்த்தா அறிவு அப்படிங்கிறதுக்கு நாங்க அரபுல என்ன சொல்லுவோம்? இப்ப எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு பாப்போமே, செட் பாக்ஸ்ல போடுங்க. அறிவு அப்படிங்கிறதுக்கு நாங்க அரபுல என்ன சொல்லுவோம்? மாஷா அல்லாஹ், வெரி குட். யாரு? ரசான் அஹ்மத். இல்ம். அப்ப இல்ம், இல்ம் என்ற வார்த்தை, ரைட் ரைட் ரைட், வெரி குட் வெரி குட். இல்ம். அப்ப குர்ஆன்ல பாருங்க, எங்களுக்கு ஒரு துஆ ஒன்றே கற்றுத்தரப்பட்டிருக்கு. இது என்னது? ரப்பி ஜிதினி இல்மா, ரப்பி ஜிதினி இல்மா, எங்கட அறிவை அதிகப்படுத்தி தருவாயாக அப்படின்னு ஒரு துஆ பிரார்த்தனை கூட எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? குர்ஆன்ல சொல்லி தரப்பட்டிருக்குது. இந்த இல்ம் என்ற வார்த்தை குர்ஆன்ல 80 தடவைகள் குர்ஆன்ல வந்திருக்கு. எத்தனை தடவை? 80 தடவைகள் குர்ஆன்ல இல்ம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ரைட். இல்ம் என்ற வார்த்தை, அந்த வார்த்தை மட்டும் அதனோட ஒட்டி பிறந்த அல்லது அதன் அந்த கருத்தை கொடுக்கக்கூடிய ஏனைய வார்த்தைகள் அறிவு அப்படிங்கிறது தான் 80 இடத்துல வந்திருக்கு. அறிந்தான், அறிந்து கொண்டான், மிக அறிந்தவன் என்று சொல்லக்கூடிய இவ்வாறான வார்த்தைகள் நூற்றுக்கணக்கான சொற்கள் குர்ஆன்ல இருக்கு. அப்ப இது என்னத்தை காட்டுது? இது அவ்வளவு. ரைட். அது மாத்திரமல்ல, அதே மாதிரி அல்பாப் என்ற வார்த்தை அறிவுள்ளவர்கள், நுஹா என்ற வார்த்தைகள், அதாவது அறிவை கொடுக்கக்கூடிய வேறு வேறு பதங்கள் குர்ஆன்ல 16 இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் அக்குல். அக்குல் என்று சொன்னா தெரியுமா? அக்குல்னா என்ன பிள்ளை? ஐன் காஃப் லாம், அக்குல். புத்தி நுஸ்ரா என்ன புத்தி சொன்னீங்க? விலங்கல்ல. புத்தி. ரைட். இந்த புத்தி என்கிறத குறிக்கக்கூடிய இந்த கருத்துல உள்ள சொற்கள் 49 தடவைகள் குர்ஆன்ல திரும்ப 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 வருது. பல இடங்கள்ல அல்லாஹ் கேள்வியாக அஃபலா தாக்கிலூன், நீங்க எதை சிந்திக்க மாட்டீங்களா, சிந்தித்து உணர மாட்டீங்களா என்று. அப்ப இப்ப பாருங்க, அறிவு, அறிவோட தொடர்பான வார்த்தைகள், அதே மாதிரி அறிஞர்கள், அதே மாதிரி ரைட். ஒரு இங்க நான் நீக்கிற இடத்துல அதான் சொல்றாங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, முடிஞ்ச உடனே நான் கண்டினியூ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ரைட். ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நாங்க கடைசியா நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம் என்னன்னா, குர்ஆன் இந்த அறிவு புரட்சி ஒன்றை ஏற்படுத்துறதுக்கு குர்ஆன் எந்த அளவுக்கு எங்களுக்கு வழிகாட்டுதுங்கிறத நாங்க பார்க்கிறோம். அந்த வகையில இல்ம் என்ற வார்த்தை குர்ஆன்ல எத்தனை இடத்துல வந்து இருக்குதுமா? யாரும் சொல்லல இப்ப. எத்தனை இடத்துல இல்ம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு? 80 இடத்துல. 80 இடம். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், 80 இடம். குர்ஆன் என்ன செய்யுது? 80 இடத்துல ரைட் இல்ம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி அல்பாப், நுஹா என்ற வார்த்தைகள் 16 இடங்கள்ல வந்து இருக்குது. அதே மாதிரி அகுல் அப்படிங்கிற புத்தியோட தொடர்பான அந்த வார்த்தைகள்
49 தடவைகள் என்ன செய்யப்பட்டி சொல்லப்பட்டி. இதெல்லாம் இந்த தகவல் முஅஜமுல் முஃபஹ்ரஸ் லி அல்ஃபாதில் குர்ஆன் அப்படின்னு ஒரு கிதாப் ஒன்று இருக்குது. நான் இந்த கிதாபோட பேரையும் சொல்றேன். சில நேரம் மதரசா ஸ்டூடெண்ட்ஸ், இதுல அரபு மதரசா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு அது இது மிக உதவியாக இருக்கின்ற வகையில அல் முஅஜமுல் முஃபஹ்ரஸ் லி அல்ஃபாதில் குர்ஆன், குர்ஆனுடைய சொற்களை பத்தி தனியாக எழுதப்பட்ட ஒரு முஅஜம் டிக்ஷனரின்னு சொல்லுவோம். என்ற ஒரு அரபுல நூல் இது. அதுல ஒவ்வொரு சொல்லும் எங்கெங்க வருது எப்படி வருதுங்கிறத எங்களுக்கு தேடிக்கொள்ள இயலுமா இருக்கும். அப்ப அதுல தான் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கு. அயில்ம் என்ற வார்த்தை, அயில்மோட தொடர்பான வார்த்தைகள், அக்குல் என்ற வார்த்தை எத்தனை இடங்கள்ல வருது அப்படிங்கிற தகவல்லாம் உங்களுக்கு பார்க்கணும். அது மட்டுமல்ல, அறிவுள்ளவர்களை குர்ஆன் எவ்வளவு உயர்த்தி பேசுது. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வை சரியாக பயப்படக்கூடிய ஆட்கள் யாரு தெரியுமா? உண்மையாக அல்லாஹ்வை சரியாக பயப்படுறார்கள் யாருண்டா அல் உலமா, அறிஞர்கள் தான், அறிவுள்ளவர்கள் தான். அவங்க தான் அல்லாஹ்வை சரியா பயப்படுவாங்க, அல்லாஹ்வை சரியா விலகி கொள்வாங்க. அது எப்படி சாத்தியம் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வகையான அறிவாக இருக்கலாம். நீங்க ஸ்கூல்ல படிக்கிற பாடங்களா இருக்கலாம், அல்லது யூனிவர்சிட்டியில படிக்கிற பாடங்களா இருக்கலாம், மதரசாக்கள்ல படிக்கிற அரபு மதரசாக்கள்ல சரியா நிறுவனங்கள்ல படிக்கிற பாடங்களா இருக்கலாம். இது எல்லாமே எல்லாமே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை காட்டக்கூடிய அறிவுகள் தான். அதை சரியாக ஒருவர் அந்த அறிவை அணுகினா அல்லாஹ்வை புரிஞ்சு கொள்வார், அல்லாஹ்வை விளங்கி கொள்வார். ரைட்? அதை எப்படிங்கிறத நாங்க பின்னால வேற சந்தர்ப்பம் கிடைச்சா பார்க்கலாம். ஒரு சயின்ஸ் ஊடாக எப்படி நாங்க அல்லாஹ் புரிஞ்சு கொள்றோம், ஒரு ஹிஸ்டரி ஊடாக எப்படி அல்லாஹ் புரிஞ்சு கொள்றோம், இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு அறிவு ஊடாக எப்படி நாங்க அல்லாஹ்வை நாங்க புரிஞ்சு கொள்றது, விலகி கொள்றது. ரைட்? அப்ப இந்த உலகத்துல எல்லா பொருட்களும் நீங்க சும்மா உங்களோட கையில இருக்கிற ஒரு பொருள், உதாரணமா போன் இருக்கும், போன் எடுத்து பாருங்க. இது ஒரு பொருள். இந்த பொருளை உருவாக்குன ஒருவன் நிச்சயமாக இருப்பான். இந்த கையில ஒரு போன் இருக்கு, ஐபோன் இருக்குது என்றா இந்த போனை உருவாக்கியவர் யாராவது ஒருவர் இருப்பாரா இல்லையா? நிச்சயமாக இருப்பார். உருவாக்கிய ஒருவர் இல்லாம இந்த போன் எங்கட கைக்கு வந்துச்சுதா? இல்ல. ரைட்? ஆனா உருவாக்கியவர் என்ன கண்ணுக்கு முன்னால இல்ல, ஆனா நான் நம்புறேன் இந்த போனை உருவாக்கிய ஒருத்தர் இதுக்கு பின்னால் இருக்கிறார் என்றால், இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துக்கு பின்னால இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய ஒருவர் நிச்சயமாக இருக்கிறான். அதுதான் அல்லாஹ். இந்த உலகத்துல எதுவுமே சும்மா நடக்கிறது இல்ல. நீங்க சில நேரம் இந்த இறைவனை மறுப்பவர்கள் சொல்லுவாங்கல்ல, இயற்கை என்று சொல்லுவாங்க. நாங்களும் இயற்கை என்று சொல்லுவோம். இயற்கை நாங்க சொல்ற இயற்கை அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால நடக்கிறது. அப்ப எதுவுமே இயற்கை சும்மா நடக்குதுன்னு சொல்லுவாங்களே, சும்மா நடக்கல. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னா, நாஸ்திகர் ஒருவரை சந்திக்கிறாங்க. அவருக்கு இவருக்குமான ஒரு உரையாடல் நடக்குது. அவர் இறைவன் இல்ல மறுப்பு கொள்கையை சேர்ந்தவர். அப்ப இமாம் அபு ஹனீஃபா கேக்குறாங்க ரஹிமஹுமுல்லா, ஒரு கப்பல் இருக்குது கடல்ல. அந்த கப்பல் என்ன செய்யுது? தானா கடல்ல போகுது, பயணிக்குது, அடுத்த கரைக்கு போகுது, போயிட்டு தானா பொருட்களை ஏத்தி கொண்டு அப்படியே இங்கால வருது. அப்படின்னா நீ நம்புவீங்களான்னு கேட்டேன். அவன் சொன்னான், அது எப்படி சாத்தியம்? ஒரு கப்பல் தானா பேத்து தானா வாரது எப்படி சாத்தியப்படும்? அது இல்லை, யாராவது ஒருவர் வேணுமே அதை இயக்குறதுக்கு என்று சொன்னான். இப்ப உடனே அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, இந்த கப்பலை இயக்குறதுக்கு ஒருவர் தேவை என்று அந்த உலகத்தை இயக்குறதுக்கு நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். எனவே என்ன சொல்ல வரேன்னா, அப்ப இந்த உலகத்தில் உள்ள எந்த வகையான அறிவாக இருந்தாலும் அந்த அறிவின் ஊடாக அல்லாஹ்வை புரிஞ்சு கொள்ளலாம். எனவே தான் சரியாக அறிவுள்ளவர்கள் தான் அல்லாஹ்வை சரியாக பயப்படுவாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப நீங்க அறிவுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை இஸ்லாம் கொடுக்குது. அது மட்டும் இல்ல, குர்ஆன் சொல்லுது, அறிவுள்ளவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அறிவில்லாதவர்கள் மறுபக்கம் இருக்கிறாங்க என்றா இந்த ரெண்டு பேருமே ஒரே ஒரே அந்தஸ்துல உள்ளவர்களா என்றா இல்ல. குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிவுள்ளவர்களும் அறிவில்லாதவர்களும் நிச்சயமாக ஒரே சமூகமாக மாட்டார்கள், சரிசமமாக மாட்டாங்க, ரெண்டு பேரும் வித்தியாசமான ஆட்கள் அப்படிங்கிறத குர்ஆன் அழகா சொல்லும். எனவே இந்த குர்ஆன் இவ்வளவு அழகா அறிவை பத்தி அறிவியலை பத்தி பேச பேச, இப்ப இந்த குர்ஆன் ஆரம்பத்துல யாருக்கு இறக்கப்பட்டுச்சு? அந்த சஹாபாக்கள், அந்த ஜாஹிலியா கால மக்கள். அவங்க யாரு அந்த மக்கள்? அந்த கால மக்கள் யாரு? எல்லாருமே உம்மி சமூகம் என்று சொல்லுவோம். எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகம், அறிவுல பின்தங்கிய ஒரு சமூகம். அதாவது வேற சக்திகள், அதாவது அந்த நேரத்தில் இருந்த வல்லரசு நாடுகள் கூட அந்த மக்களை
ஆட்சி செய்ய விரும்பல. ஏன்னா அவங்க அறிவியல பின்னணியில் இருந்த ஆட்கள். இந்த சமூகத்துக்கு தான் என்ன செய்யுது, குர்ஆன் வருது. குர்ஆன் வந்து இப்படி அறிவை இப்ப நான் சொன்ன மாதிரி குர்ஆன்ல பல இடங்களை பார்க்கலாம். அறிவை பத்தி, அறிவியலை பத்தி நீங்க படிக்கணும், நீங்க தேடணும், அறிவை கற்றுக்கொள்ளணும். அறிவுள்ளவர்கள் தான் அல்லாஹ்வை சரியாக விளங்கிக் கொள்வாங்க. அறிவுள்ளவர்களும் அறிவில்லாதவர்கள் சமமாக மாட்டாங்க. உங்களோட அறிவை பயன்படுத்துங்க, அறிவை தேடி போங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டதுக்கு இணங்க என்ன செய்யறாங்கடா, இப்ப அவங்க குர்ஆனை சரியாக புரிஞ்சு கொள்றாங்க. குர்ஆன் என்ன செய்யுது, கல்வியை தேட சொல்லுது. குர்ஆன் மனிதனுடைய ஆய்வு முயற்சியை தூண்டுது. இதன் விளைவாக என்ன நடக்குதுண்டா, அந்த அந்த சஹாபாக்கள், அதை தொடர்ந்து வந்த பின்னோர்கள் உலகத்தில் உள்ள எல்லா துறைகளையும் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான், தேட ஆரம்பிக்கிறான். அவங்க கிரேக்கர்கள் ஆய்க்கலாம், ரோமர்கள் ஆய்க்கலாம், பாரசீகர்கள் என்று எல்லா கலாச்சாரங்களையும் அவங்க தேடி அறிவு தேடல்ல அவங்க ஈடுபடுறாங்க. அறிவு தேடல்ல ஆசை ஆர்வம் அவங்களுக்கு வருது. இந்த உலகத்துல எல்லா வகையான அறிவையும் தேடணும், பெற்றுக்கொள்ளணும் என்ற ஆசை வருது. ஏனென்றா குர்ஆன் எல்லாத்தையும் பத்தி பேசுது. வானத்தை பத்தி பேசுது, பூமியை பத்தி பேசுது, மிருகங்களை விலங்கியலை பத்தி பேசுது, கடல்ல வாழக்கூடிய இனத்தை பத்தி பேசுது, ரைட், மனிதனை பத்தி பேசுது, பௌத்திகங்களை பத்தி பேசுது, இப்படி உலகத்துல எல்லாத்தையும் பத்தி பேசுது. இப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் பத்தி அவங்க தேட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாடுகளுக்காக போனாங்க, தேடினாங்க. இதுக்காக வேண்டி தன்னுடைய நேரத்தை செலவழிச்சாங்க. கண்டம் தாண்டி எல்லாம் போனாங்க. கடைசியில பெரும் ஒரு அறிவு நாகரிகத்தை இஸ்லாம் என்ன செஞ்சு, இஸ்லாமியர்கள் உருவாக்கி காட்டினாங்க. பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கி காட்டினாங்க. இதன் விளைவாக இதன் விளைவாக என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த உலகத்துல இஸ்லாமிய உலகம், அதாவது மேற்கத்திய உலகம் ஒரு பக்கம், இஸ்லாமிய உலகம் மறுபக்கம். இஸ்லாமிய உலகம் எல்லாம் இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. கண்டுபிடிப்புண்டா அது இஸ்லாமியர்கள்ட்ட தான், அறிவுண்டா இஸ்லாமியர்கள்ட்ட தான். எந்த அளவுக்குண்டா, அந்த காலத்தை பத்தி ஒப்பிடக்கூடிய அறிஞர்கள் சொல்லுவாங்க, அந்த காலத்துல இருந்த ஐரோப்பா, மத்திய ஐரோப்பா வந்து அது சூரியன் மறைஞ்சிட்டா அப்படியே இருளாக மாறிடும், இருட்டாக மாறிடும். ஏன்னா அவங்கள்ட்ட வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த எதுவுமே இருக்கல்ல. அதே நேரம் இஸ்லாமிய நாடுகள், முஸ்லிம் நாடுகள் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, பகதாதா இருக்கலாம், ஸ்பெயினா இருக்கலாம், அது பெரும் வெளிச்சம் உள்ள இடமாக, ஒரு நாகரிகம் வளர்ந்த ஒரு 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 இடமாக மாறி இருந்துச்சு என்று சொல்றாங்க. ரைட். இதனால என்ன செஞ்சாங்க, அந்த 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 காலத்துல வாழ்ந்த ஐரோப்பர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் முஸ்லிம்களை போல அவங்க நடிச்சு ஸ்பெயினுக்கு வந்து கல்வியை கற்றுக்கொண்ட வரலாறு எல்லாம் இருக்கு. நான் இந்த வரலாறை பத்தி எல்லாம் பேசல, சுருக்கமாக சொல்றேன். அப்ப நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா, இஸ்லாம் இந்த உலகத்துல பெரிய ஒரு அறிவு புரட்சி ஏற்படுத்துச்சு. பெரிய ஒரு, இந்த உலகத்துல இன்றைக்கு என்னென்ன கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குதோ, இந்த கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால இருக்கிற மூலக்கூறுகளை கண்டுபிடிச்ச ஆட்கள் எங்கட முஸ்லிம்கள் தான், எங்கட இஸ்லாமிய அறிஞர்கள் தான் என்றா யாரும் அதை மறுக்க முடியாது. இன்றைக்கு வைத்தியத்தை, குறிப்பா வைத்தியத்துறையில ஒருத்தர் முன்னேற, ஒரு உயர்கற்கை தொடர விரும்புறாருண்டா, இப்னு சீனா அவங்கள பத்தி படிக்காம அவருக்கு வைத்தியத்துறையில என்ன செய்யலாது, மேல போக முடியாது. இப்னு சீனா யாருண்டா, அவர் எங்கட இஸ்லாமிய ஒரு அறிஞர், முஸ்லீம் ஒரு அறிஞர், ரைட். இதே மாதிரி ஒவ்வொரு துறையை எங்களுக்கு எடுத்து பேசலாம். அதே மாதிரி பிளைட்டை கண்டுபிடிச்ச யாருன்னு கேட்டா யாரும் சொல்லுவோம், பிளைட்டை யாருமா கண்டுபிடிச்சே? ரைட் பிரதர்ஸ். ரைட் பிரதர்ஸ் சொல்லுவோம், ரைட். அந்த ரைட் பிரதர்ஸுக்கு முன்னால இப்னு ஃபிர்னாஸ் சொல்லக்கூடிய எங்கட இஸ்லாமிய அறிஞர் தான் அதுக்கான ஆரம்பத்தை வித்திட்டவர். இன்னைக்கு இதெல்லாம் மேற்கத்திய சமூகத்தால இருட்டடிப்பு செய்யப்பட்ட உண்மைகள். இன்னைக்கு இதெல்லாம் பத்தி சில நேரம் இதுல வாசிக்க விரும்புகிற ஆட்கள் நீங்க லைக்கும் அதாவது மத்திய காலம், இந்த மிடில் ஏஜ் என்று சொல்லக்கூடிய வரலாறை நீங்க படிச்சீங்கன்னா, அந்த கால வரலாறை படிச்சீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வாய்க்கும். இஸ்லாமிய நாகரீகத்துல இந்த வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு விளங்கி கொள்ள இயலும். அப்ப அந்த அளவுக்கு இந்த உலகத்துல என்னென்ன துறைகள் இருக்குதோ எல்லா துறைகளுக்குரிய ஆரம்பத்தை அந்த எங்கட முஸ்லீம்கள் தான் என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. இப்ப ஐரோப்பா உலகம் பாக்குது, ஏன், அதாவது ஒரு ஜாகிலியா சமூகமாக இருந்த இந்த மக்கள் எப்படிரா இவ்வளவு பெரிய உலகத்துல பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போனாங்க, ஒரு மடமையில இருந்த ஒரு சமூகம் எப்படி இவ்வளவு அவசரமா முன்னேறினாங்க, இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேறி வந்தாங்க என்று தேடி பார்த்தா அதுக்கு பின்னால இருந்தது இந்த குர்ஆன். அதுக்கு பின்னால இருந்துச்சு இந்த குர்ஆன். குர்ஆனை
குர்ஆனுடனான உறவும், குர்ஆனை படிச்சாங்க, குர்ஆனை ஓதுனாங்க, குர்ஆனுடனான உறவு வச்சு கொண்டாங்க. இந்த குர்ஆன் அவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. இந்த குர்ஆன் தான் அதுக்கு பின்னால் அவர்களுக்கு இருந்தது. ரைட். எகிப்து நாட கிறிஸ்தவ நாடாக மாத்துறதுக்காக வேண்டி முக்கியமான உளவாளிகள் அனுப்புனாங்க. அப்ப இது அந்த சுருக்கமா சொல்றேன். அந்த உளவாளிகளோட ரிப்போர்ட் வருது, இந்த எகிப்த ஒரு காலமும் கை வைக்க முடியாது, இந்த முஸ்லிம்களை ஒரு காலம் கை வைக்க முடியாது. அவங்கள்ட்ட 5 விஷயங்கள் இருக்குது. இந்த 5 விஷயங்கள் தான் அவங்கள இந்த இடத்துல வச்சிருக்குது. அதுல முதலாவது சொன்னாங்க, அவங்கள்ட்ட குர்ஆன் இருக்குது. அந்த குர்ஆன் அவர்களுடைய யாப்பாக மாறி இருக்குது. அதனால அவங்க உயர்ந்து இருக்கிறாங்க. ரைட். இப்ப சுருக்கமா என்ன சொல்றேன்னா, குர்ஆன்ங்கிறது அது சாதாரணமா வெறுமனே அன்னைக்கு ஓதிட்டு வைக்கிறதுக்கோ அல்லது ஏதோ பரக்கத்துக்காக வேண்டி ஓதிட்டு வைக்கிறதுக்கோ, இந்த ரமலான் வருது அந்த காலத்துல மட்டும் ஓதிட்டு மூடுறதுக்கோ உள்ள கிதாப் அல்ல, வேதம் அல்ல. எங்கட வாழ்க்கைக்கான வழிகாட்டி, எங்கட இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நல்ல ஒரு மனிதனாக மாத்துறதுக்காக வேண்டி உள்ள வழிகாட்டி, எங்கட அறிவை நாங்க வளர்த்து கொள்றதுக்கான ஒரு கைட் தான் எங்கட குர்ஆன். அப்ப குர்ஆன் இப்ப இப்ப எங்களுக்கு விளங்கி இருக்கும், குர்ஆன் எந்த அளவுக்கு எங்கட அறிவை வளர்த்து கொள்றதுக்கு குர்ஆன் உற்சாகப்படுத்துது. எப்படியான அறிவை நாங்க வளர்த்து கொள்ளணும் என்று கேட்டா, குர்ஆன் விரும்புற அறிவு எந்த அறிவுண்டால், நாங்க எந்த துறையில வேண்டாலும் படிக்கலாம். ஆனா எந்த துறையில நாங்க போனாலும் பரவாயில்ல, குர்ஆனுடனான அறிவோட நாங்க பயணிக்கணும். குர்ஆனை ஒதுக்கிட்டு நான் ஒரு தனித்துறையில போறேன்டா, இதுக்கு சொல்லுவாங்க தஜ்ஜாலிய நாகரிகம் என்று சொல்லுவாங்க. ஒரு கண் தனி தஜ்ஜாலுக்கு, தஜ்ஜாலிய நாகரிகம் என்று சொல்லுவாங்க. அப்ப குர்ஆன் அடிப்படையில ஒரு மனிதர் தன்னுடைய கல்வி பயணத்தை தொடர்ற நேரம், இந்த உலகத்துல நல்லதொரு பிள்ளையாக நட்பிரஜை உண்டு அந்த குர்ஆன் என்ன செய்யும், நிச்சயமாக உருவாக்கும். எனவே குர்ஆனோட நாங்க தொடர்பாக இருப்போம். குர்ஆன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரைட், இந்த உலகத்துல ஒரு நல்ல நிலையில ஒருவர் இருக்க விரும்புகிறார், மறுமையிலையும் நல்ல நிலையில இருக்க விரும்புகிறார் என்றா, குர்ஆனுடைய வழிகாட்டலோடு அவர் பயணிக்கட்டும், குர்ஆனுடைய அடிப்படையிலோடு அவர் பயணிக்கட்டும் என்று சொல்லலாம். எனவே நாங்களும் எங்களுக்கும் குர்ஆனுக்குமான உறவை நாங்க அதிகப்படுத்தி கொள்ளணும். நான் வேண்டிய துறையில போகலாம், குர்ஆனை நான் படிக்கணும். வெறும் நாங்க குர்ஆனை ஓதுறதோட மட்டும் நான் படிக்கொள்ள கூடாது. குர்ஆனை ஓதுறது குர்ஆனுக்கு செய்யற ஒரு கடமை தான். இன்னும் 3 கடமைகள் இருக்குது. என்னது? குர்ஆனை படிக்கிறது, அந்த குர்ஆனை என்ன லைஃப்ல பிராக்டிஸ் பண்றது, இந்த குர்ஆனுடைய போதனைகளை மற்ற மக்களுக்கு சொல்றது, இதெல்லாம் எனக்குரிய கடமைகள்ங்கிறத நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இந்த குர்ஆனுடனான நெருக்கமான உறவை நான் என்ன செய்யணும், குர்ஆனோட நாங்க கதைக்கணும், குர்ஆனோட நாங்க கதைக்கணும். குர்ஆன் என்னோட கதைக்குது, குர்ஆன் என்னோட பேசுது. உதாரணமா, நாங்க எல்லாம் கவலையில இருக்கிறோம். மனுஷனுக்கு இன்றைக்கு நாளுக்கு நாள் பல பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் இப்படி வந்து கொண்டே இருக்குது. கவலையில் இருக்கு. கவலையில் இருக்கிற நேரம் எனக்கான ஆறுதலை குர்ஆன் தருது. எனக்கான ஒரு ஒரு அந்த கவலையிலிருந்து நான் வெளியில வரதுக்கான வழிகாட்டலை குர்ஆன் தருது. எப்படி தருது? உதாரணம் எடுப்போம். சூரத்துல் துஹா எடுங்க. வல்லுஹா எல்லாருக்கும் பாடமா இருக்கும். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. அந்த ஆயத்தை ஓதுற நேரம் அந்த ஆயத்தை என்ன சொல்லுது? உங்களுடைய இறைவன் கைவிடல்ல. கவலையில இருக்கிற என்ன பார்த்து குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் உங்களை கைவிடல்ல, அல்லாஹ் உங்களோட இருக்கிறான் என்கிற ஆறுதலை அந்த குர்ஆன் கற்றுத்தருது. இப்படி நான் குர்ஆனோட உரையாடுறேன். ஜஸ்ட் உதாரணமா ஒரு ஆயத்தை சொல்றேன். ரைட். அப்ப குர்ஆன்ங்கிறது கடைசி வரைக்கும் குர்ஆனை விட்டு பிரிய முடியாது. நான் குர்ஆனோட பயணிக்கணும், குர்ஆனை கற்றுக்கொள்ளணும். ரைட். நான் என்ன துறையில வேண்டாலும் போகலாம், குர்ஆனை விட்டுட்டு நான் பேசிடக்கூடாது. எனவே குர்ஆனை நாங்க ஓதுவோம், குர்ஆனை கற்றுக்கொள்வோம். வருகிற மாதம் ரமலானுடைய மாதம், நாங்க இருக்கிறது ஷாபானுடைய மாதத்துல, குர்ஆனுடைய மாதம் வருது, குர்ஆனுடைய மாதம் வருது. இந்த ரமலான்ல நோன்பு நோட்கிறது எப்படி கடமையோ, இது மாதிரி குர்ஆனை அதிகமாக நாங்க ஓதுவோம், குர்ஆனை அதிகமாக படிச்சு கொள்வோம், குர்ஆனை நாங்க பாடமாக்குவோம், குர்ஆனுடன் உறவை நான் என்ன செய்வோம், அதிகப்படுத்திக் கொள்வோம். இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அல்லாஹ் நல்லதொரு சிறந்த ஒரு மனிதனாக அல்லாஹ் என்னை நிச்சயமாக அல்லாஹ் ஆக்குவான். அந்த வகையில எல்லா முழு வாழ்க்கையும் குர்ஆனிய மனிதராக வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளாக, ஒரு மனிதனாக அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் ஆக்கணும் என்ற துஆ பிரார்த்தனையோட நாங்க முடிச்சு கொள்றோம். ஜஸாக்குல்லாஹ் ஹைர். ஒரு நிமிஷம் டைம் தரேன். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் ஏதாவது சொல்லணுமா இருந்தா அவங்களுக்கு கேட்கலாம், இல்லைன்னா நாங்க முடிச்சு கொள்ளுவோம். இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் நாங்க இன்னைக்கு கலந்துரையாடின விடயம் தெளிவா விளங்கிடுச்சா?
நீங்க நாங்க பேசின தலைப்பு தொடர்பாக உங்களோட கருத்துகள் இருந்து அதையும் நீங்க ஷேர் பண்ணலும் செட் பாக்ஸ்ல சரி இல்லது மைக்க மீட் பண்ணி சரி. ஓம் உஸ்தாத் நல்லா இருந்துச்சு மாஷா அல்லாஹ். ஜஸாக்குல்லாஹ் ஹைர். ரைட் ரைட் ரைட். அப்ப நாங்க இந்த குர்ஆன் என்கிறது ஏற்கனவே சொன்னதை போல சுருக்கமா சொல்லி ஒரு நிமிஷம் முடிக்கிறோம். இது சாதாரணமா ஓதிட்டு மூடுறதுக்காக வேண்டி உள்ள ஒரு கிதாப் இல்ல. எங்களோட வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு ஒரு ஒன்று தான் இந்த குர்ஆன். குர்ஆனுக்காக எங்களோட நேரங்களை ஒதுக்குவோம். குர்ஆனுக்காக இந்த உலகத்துல நாங்க வாழுவோம். இந்த குர்ஆன் எனக்கு நிச்சயமாக வழிகாட்டும். நல்லதொரு நிலைக்கு என்னை அழைத்து செல்லும். இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நிச்சயமாக குர்ஆன் என்னோட இருக்கும். அந்த வகையில குர்ஆனை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நாங்க முன்னோக்கி செல்வோம். அதற்கான சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக இப்பொழுதிலிருந்தே நாங்க அந்த ரமலானுக்காக தயாராகுவோம். ரமலான் என்கிறது குர்ஆனிய மாதம். குர்ஆனிய மாதமாக இந்த ரமலானை நாங்களும் ஆக்கிக் கொள்வோம் என்று சொல்லி நான் முடிச்சுக் கொள்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.